வணக்கம். இன்னைக்கு நம்ம போக போற இடம் ரொம்பவே ஸ்பெஷல். இமயமலையோட உயரத்துல புராணமும் மன உறுதியும் ஒன்னு சேர்ற ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த இடத்தோட பேரு தான் மத்திய மகேஸ்வர். ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு புனிதமான ஆலயம். ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? மறைஞ்சு போன ஒரு கடவுளை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஒரு கேள்விதான் நம்ம பயணத்தோட ஆரம்பம். மறைஞ்சு போன கடவுளை தேடி போற ஒரு கதையோட மைய புள்ளி. வாங்க அந்த புராணத்துக்குள்ள போய் பாப்போம். நம்ம தேடல் எங்க தொடங்குது தெரியுமா? பிரமிக்க வைக்கிற, ஆனா அதே சமயம் நிறைய சவால்கள் நிறைஞ்ச கர்வால் இமயமலையில தான். இங்க தான் சிவனோட மிக புனிதமான சரணாலயங்கள்ல ஒன்னு மத்திய மகேஸ்வரா அமைஞ்சிருக்கு. ஓகே, மத்திய மகேஸ்வரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பஞ்ச கேதார்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பஞ்ச கேதார்னா சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 5 இமயமலை கோயில்களோட ஒரு புனித யாத்திரை. ஒவ்வொரு கோயிலும் அவரோட தெய்வீக வடிவத்தோட ஒவ்வொரு பகுதியை குறிக்குது. மத்திய மகேஸ்வர் ஒரு தனி கோயில் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய ஆன்மீக பயணத்துல ஒரு முக்கியமான ஸ்டாப். அந்த பஞ்சகேதாரோட கதை ஒரு பெரிய போர்ல இருந்து பிறந்த ஒரு புராணம். இந்த கோயில்களோட கதை எங்க தொடங்குதுன்னா, மகாபாரத போர்க்களத்திலிருந்து. பாண்டவர்கள் போர்ல செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேடி அலைஞ்சப்போ அவங்க பயணத்தோட இந்த கதை ரொம்ப நெருக்கமா பிணைஞ்சிருக்கு. குருக்ஷேத்திர போருக்கு அப்புறம் பாண்டவர்கள் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா சிவன் அவங்கள பார்க்க விரும்பல. அவங்கள தவிர்க்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு காளை மாடு வடிவம் எடுத்து பூமிக்குள்ள மறைஞ்சிடுறாரு. இங்கிருந்து தான் பாண்டவர்களோட விடாமுயற்சியும் கடவுளை தேடுற அவங்க பயணமும் ஸ்டார்ட் ஆகுது. சிவன் மறைஞ்சாலும் அவரோட உடம்போட 5 பாகங்கள் இமயமலையோட வெவ்வேறு இடங்கள்ல திரும்பவும் வெளியே வருது. அவரோட திமில், அதாவது ஹம்ப், கேதார்நாத்ல வெளியே வருது. அப்புறம் அவரோட தொப்புள் மத்திய மாகேஸ்வர்ல, கைகள் துங்கநாத்ல, முகம் ருத்ரநாத்ல, முடி கல்பேஸ்வர்ல. இதுல அவரோட புனிதமான தொப்புள் பகுதி மத்திய பாகம்னு சொல்லுவாங்க. அது தோன்றின இடம்தான் மத்திய மாகேஸ்வர். இதுதான் இந்த கோயிலுக்கு அந்த பேரையும் ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தையும் கொடுக்குது. சரி, புராண கதையில இருந்து இப்போ கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு வருவோம். வரலாற்று பயணத்துக்குள்ள போவோம். புனிதமான அந்த தொப்புளை தேடி போற பாதை, ஏன்னா இந்த யாத்திரையில நம்ம நடந்து போற அந்த பாதையே ஒரு பெரிய அனுபவம் தான். இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய பல நூற்றாண்டு வரலாறு இருக்கு. கேதார்நாத் ஸ்டைல்ல கட்டப்பட்டதா நம்புறாங்க. கோயில் கட்டுற கத்தியூரி மன்னர்கள் ஆதரிச்சிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு குளிர்காலத்திலையும் இங்க இருக்கிற தெய்வத்தை உகிமத்துக்கு மாத்திடுவாங்க. இதனால வழிபாடு எந்த தடையும் இல்லாம தொடருது. இப்போ பத்ரிநாத் கேதார்நாத் கோயில் குழு தான் இதை நிர்வகிக்கிறாங்க. பாத்தீங்களா எவ்ளோ பெரிய ஆன்மீக தொடர்ச்சி. இப்போ உயரத்தை பத்தி பேசலாம். 10,790 அடி அப்படின்னா 3,299 மீட்டர் உயரத்துல இருக்கு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அளவு உயரத்துல இருக்கிறதுனால தான் அந்த இடம் எவ்வளவு தனிமையா, எவ்வளவு புனிதமா இருக்குன்னு நமக்கு புரியுது. சுலபமா போக முடியாது இல்லையா? அங்க எப்படி போறது? மலையேற்றம்தான். ரான்சி கிராமத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சுமார் 16லிருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும். அப்படியே அடர்ந்த காடுகளை தாண்டி அழகான ஆல்பைன் புல்வெளிகளை பார்த்துக்கிட்டே பனி உருகி வர்ற நீரோடைகளை கடந்து. அப்படி ஒரு பயணம் இது. இவ்ளோ கஷ்டப்பட்டு நடந்தாச்சு. இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். புனிதமான கருவறைக்குள்ள. இனிமே நம்ம கவனம் முழுக்க கோயில் கட்டிடக்கலை, அதனோட கருவறை, அப்புறம் நம்ம கண்ணுக்கு விருந்தாயிருக்கிற அந்த இயற்கை அழகின் மேலதான். இந்த கோயிலோட கட்டிடக்கலைய பாப்போம். பாரம்பரிய வட இந்திய இமயமலை பாணியில ரொம்ப பெரிய உறுதியான கல் பாலங்களை வச்சு கட்டியிருக்காங்க. உயரமான ஒரு கூம்பு வடிவத்துல ஒரு கல் கோபுரம் இருக்கு. அத சிகரம் சொல்லுவாங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, சுத்தியும் புகியால்கள்னு சொல்ற பசுமையான ஆல்பைன் புல்வெளிகள். செம்மையா இருக்கும்ல? ஓகே, இப்போ கோயிலோட இதயத்துக்கு வருவோம். கர்ப்பக்கிரகம், அதாவது கருவறை. இதுக்குள்ளதான் அந்த சிறப்பான விஷயம் இருக்கு. சிவபெருமானோட புனிதமான தொப்பிலை குறிக்கிற ஒரு கருப்பு கல் லிங்கம். சிவனோட உருவமற்ற வடிவம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம் அது. இருங்க, இன்னும் முடியல. பிரதான கோயிலுக்கு கொஞ்சம் மேல போனா புதா மத்திய மகேஸ்வர்னு ஒரு சின்ன சன்னதி இருக்கு. கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து இங்க வந்தா ஒரு அமைதியான இடம் மட்டும் இல்ல, சௌகம்பா பனிச்சிகரங்களோட ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிற பரந்த காட்சி காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு வேற லெவல் அனுபவம். நீங்க அந்த அனுபவத்தை பெற திட்டமிட்டீங்கன்னா எப்ப போகணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சிறந்த நேரம் பாத்தீங்கன்னா மே ஜூன் கோடைக்காலம், அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் இலையுதிர் காலம். வானிலை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஜூலை ஆகஸ்ட்ல போகாதீங்க. அது மழைக்காலம், நிலச்சரிவு அபாயம் இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. சரி, இந்த பயணம் ஒரு இடத்த அடையிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒன்னு இருக்கு. என்ன அது? பல நூற்றாண்டுகளா யாத்ரீகர்களை இங்க ஈர்க்கிற அந்த ஆன்மீக பாரம்பரியம் என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் பேசலாம். முதல் விஷயம், இது உங்க மன உறுதிக்கு ஒரு சோதனை. இந்த மலையேற்றம் வெறும் ஒரு உடல் ரீதியான சவால் கிடையாது. நம்ம பாரம்பரியத்துல தவம்னு சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி இந்த உடல் ரீதியான உழைப்பு ஒரு ஆன்மீக பயிற்சியாக பார்க்கப்படுது, நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்துற ஒரு விஷயமா. ரெண்டாவது இதோட வெகுமதி. இவ்வளவு கஷ்டத்துக்கு பரிசா கிடைக்கிறது என்ன தெரியுமா? இமயமலையோட பேரழகு. பனி மூடுன அந்த சௌகம்பா சிகரங்கள், வண்ண வண்ண பூக்கள் நிறைஞ்ச அந்த புல்வெளிகள் நம்ம கழப்பையே மறக்க வச்சிடும். இயற்கையே ஒரு கடவுள்தான் உணர்த்திடும். சோ சுருக்கமா சொல்லணும்னா மத்திய மகேஸ்வரங்கிறது என்ன? இந்த நவீன உலகத்தோட இரைச்சல்ல இருந்து தப்பிச்சு அமைதி, பக்தி, அப்புறம் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பை தேடுறவங்களுக்கு ஒரு சரணாலயம், அவ்வளவுதான். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. பூமியோட இவ்வளவு உயரமான இடங்களுக்கு நம்ம போற பயணம் நம்ம உள்ளே இருக்கிற உலகத்தை பத்தி, நம்ம உள் மனதை பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்கும்? யோசிச்சு பாருங்க.